ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளி டைமில் நம்ம ஒரு ஜூஸியான குலாப் ஜாமுன் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து எம்டிஆர் குலாப் ஜாமுன் பவுடர் தாங்க எடுத்திருக்கேன். அது வந்து 175 கிராமு. இதை நம்ம அப்படியே எல்லாத்தையுமே சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு எந்த பிராண்டில் வாங்கி செஞ்சால் நல்லா இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிராண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பக்குவமாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப சேர்த்துற வேண்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக தான் தண்ணி பிடிக்கும், ரொம்ப அதிகமாக பிடிக்காது. அப்புறம் நம்மளுக்கு உருண்டை பண்ணுறதுக்கு கரெக்டாக வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கையாலே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்குறதுக்கு பதிலாக காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்துக்கலாங்க. அது இன்னும் கூடுதலான டேஸ்ட் கொடுக்கும். இருந்தாலும் நான் இன்றைக்கி வந்து தண்ணி தான் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டோம், நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா வேகமாக அழுத்தம் கொடுத்தலாம் நம்ம பிசையக்கூடாதுங்க. அப்படி ஸ்மூத்தாக நம்ம வந்து இதை பிசைஞ்சு வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம இதை அப்படியே வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து பார்க்கணும். குலாப் ஜாமுன் மாவு வந்து எப்பயுமே ஸ்டிக்கியாக தான் இருக்கும். நம்ம பிசையும்போது கையில் அங்கங்கேயும் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. வாங்க, இதுக்கு தேவையான சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம குலாப் ஜாமுன் பவுடர் வந்து 175 கிராம் எடுத்துருக்கோம். அதுக்கு 600 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். அதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி மெஷர் பண்ணிக்கோங்க. சர்க்கரை எடுத்த அதே அளவில் தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி குறைவாவோ ரொம்ப கூடுதலாகவே வச்சிடக்கூடாது. சர்க்கரை எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். பேக்கெட்டில் போட்டிருக்கிற அளவை விடவே நம்ம கொஞ்சம் குறைச்சி தான் சேர்த்துருக்குறோம். அதே அளவில் செய்கிறவங்க செஞ்சுக்கோங்க. ஆனால் அப்படி செய்யும் பொழுது நம்மளுக்கு வந்து சர்க்கரை பாகு மீந்துடும். அதனால் இந்த 175 கிராமுக்கு 600 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்ல குவாலிட்டியாக நல்ல இனிப்பாக இருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவு போதுமானதாக இருக்கும். இப்போ சர்க்கரை பாகு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம வந்து அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இது வரைக்கும் ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. சர்க்கரை பாகு வந்து கம்பி பதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தால் போதும். அதாவது நம்ம பாகு தொட்டு பார்க்கும்பொழுது நல்லா ஒட்டுற மாதிரி இருந்தால் அதுவே கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சாக்கா அந்த பதம் வந்துடும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் மாற்றிக்க வேண்டாம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சு நம்ம ரொம்ப கொதிக்க விட்டோம் அப்படின்னாக்கா சர்க்கரை பாகோட அளவு குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லை, சீக்கிரமாக கம்பி பதம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள், கம்பி பதம்லாம் எதுவும் வரல, ஆனால் நல்லா குழகுழப்பாக ஸ்டிக்கியாக இருக்குது. இந்த பதம் தான் கரெக்டான பதங்க. இதுக்கு மேலவும் ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடியும் நம்ம எடுத்துடக்கூடாது. இதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தண்ணியாகவே இருக்கும். அந்த டைமில் நம்ம ஜாமுன்லாம் பொரிச்சு போட்டோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாக கரைஞ்சிரும். அதாவது முழுசாக கிடைக்காது, நல்லா ஈஸியாக கரையிற மாதிரி ஆகிடும். அதுக்காக இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்தில் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கு தேவையான ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்க்கறதுனால ரொம்ப வாசமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக வேண்டி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த சர்க்கரை பாகு அப்படியே இறக்கி வச்சுட்டு வாங்க நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டைகளை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா உப்பி வந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், ரொம்ப போட்டு அடிச்செல்லாம் பிசைய வேணாம். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்மூத்தாக பிசைஞ்சிட்டு நம்மளுக்கு தேவையான உருண்டைகளை பிடிச்சிடலாம். இந்த 175 கிராமில் கிட்டத்தட்ட ஒரு 30 உருண்டைகள் நம்மளுக்கு கிடைக்குங்க. அது நார்மல் சைஸ் தான். இதுக்கு மேலே பெருசாக போட்டிங்கன்னா ஒரு 20லேருந்து 25 வரைக்கும் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா உருண்டைகளாக மாற்றிடலாம். இந்த மாதிரி உருட்டி எடுக்கும் பொழுது நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கலாங்க. அப்போ தான் உருண்டை எல்லாமே விரிசல் இல்லாமல் அழகாக இருக்கும். ஜாமுன்லாம் நம்ம வந்து பொரிச்சு போடும்பொழுது ஒரு சைஸில் இருக்கும். அது நல்லா ஊறினதுக்கப்புறமா கொஞ்சம் பெருசாக வரும். அதனால் எந்த அளவுக்கு மாவு எடுக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்து உருண்டைகளை பிடிச்சிக்கோங்க. இப்போ எல்லாமே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம். இப்போ வந்து அந்த பவுலில் ஒட்டிட்டு இருக்கிற எல்லா மாவையுமே இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். நிறைய வேஸ்டேஜ் எல்லாம் ஆகாது. இப்போ எல்லாமே எடுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம வந்து கடைசியாக ஒரு உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இந்த மாவோட நெய் இல்லை எண்ணெய் இது போல் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. வெறும் தண்ணி மட்டும் சேர்க்கலாம். அப்படி இல்லைனா பால் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பால் சேர்க்கணுன்னு நினைக்கிறவங்க நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போது எல்லா உருண்டைகளையும் பிடிச்சிட்டோம். இதை அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், தட்டில் வச்சதுனால ஒரு பக்கம் தட்டையாக இருக்குது பாருங்கள். அதை நம்ம மறுபடியும் ஷேப் கொண்டு வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையும் சேர்க்கும்பொழுதும் மறுபடியும் ஒரு உருட்டிட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரவுண்டாக கரெக்டாக கிடைக்கும். எண்ணெய் வந்து வாசனை இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க. நெய் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து சூடுபடுத்த ஆரம்பித்ததுலேருந்தே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க.
ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்படி உருண்டைகளை சேர்க்கும்பொழுது அது உடனே மேலே எழும்பி வரக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வெந்துட்டு பொறுமையாக ஒன்று ஒன்றா மேலே எழும்பி வரணும். அந்த மாதிரி பக்குவத்தில் எண்ணெய் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இதை போட்ட உடனே அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் நேரம் நல்லா மேலே எழும்பி வந்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு இந்த மாதிரி எண்ணெயில் லைட்டாக ஒரு ஷேக் கொடுங்க. நம்ம குலாப் ஜாமுனை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எண்ணெயில் இதை மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கனாக்கா எல்லா பக்கமும் அது அழகாக வெந்து வரும். பாருங்கள், எல்லா பக்கமும் ஒரே கலராக இருக்குது. சக்கரை பாகில் நம்ம ஏற்கனவே ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கோம். இருந்தாலும் நல்ல கூடுதல் ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக 2-3 ட்ராப்ஸ் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இந்த சக்கரை பாகில் பொரிச்சு எடுத்த எல்லா ஜாமுனையும் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கோம். நான் நைட்டே செஞ்சுட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சேங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஜூஸியாக இருக்குது. சூப்பரான நல்லா குண்டு குண்டு குலாப் ஜாமுன் அழகாக ரெடி பண்ணிட்டோம். இந்த ஜீராலாம் இதை போல் ஊற்றும் பொழுது அதனுடைய டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அருமையான குலாப் ஜாமுன் ரெடி பண்ணிட்டோம். சக்கரை பாகில் பொரிச்செடுத்த குலாப் ஜாமுன்களை சேர்க்கும் பொழுது சக்கரை பாகு வந்து மிதமான சூட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. அப்படி ஆறிடுச்சுன்னா பரவாயில்ல, மறுபடியும் கொஞ்சம் சூடுபடுத்திக்கலாம். அதே போல் ஃப்ரை பண்ண எல்லா ஜாமுன்களையும் நம்ம சக்கரை பாகில் உடனே சேர்த்தோன்னுங்க. ஆற விட்டுட்டு சேர்த்தோம் அப்படின்னாக்கா அது வந்து சீக்கிரமாக ஊறி வராது. மேலே அந்த க்ரஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக பொரிச்ச உடனே நம்ம சக்கரை பாகில் சேர்த்துடலாம். இப்போது எல்லா ஜாமுன்களையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக பிஸ்தா தூள் வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிப்பியை நீங்கள் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சக்கரை பாகில் இந்த ஜாமுன் எல்லாமே நல்லா ஊறிட்டு சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜூஸியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், ஸ்பூன் வச்ச உடனே எவ்வளோ அழகாக கட் ஆகுது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதே போல் நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு பார்க்கும்போது அப்படி சாப்பிட்ணும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். அருமையான குலாப் ஜாமுன் ரெடி பண்ணிட்டோம். சக்கரை பாகும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம இறக்கி வச்சுருக்கோம். அதனால தான் இந்த அளவுக்கு ஊறிட்டு ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ பாருங்கள், ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இறங்குது பாருங்கள். பாருங்கள் உள்ளே எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் கூட வந்து வேகாத பார்ட்டே இல்லை பாருங்கள். ஒரு சில டைமில் இந்த வேக வைக்கிற டைமிங் தவறுறதுனால குலாப் ஜாமுனோட உள்பக்கம் வந்து மாவு வேகாமல் ஒரு கல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதெல்லாம் இதில் இல்லை பாருங்கள். ரொம்ப அழகாகவே வெந்து வந்திருக்கு. நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பரான குலாப் ஜாமுன் நீங்கள் இந்த தீபாவளிக்கு செய்யலாங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் ஏற்கனவே அடிக்கடி செஞ்சவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு குலாப் ஜாமுன் உங்களால் ரெடி பண்ண முடியும். வாங்க, இது எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு நம்ம இன்னொரு முறை செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அதனோட கன்சிஸ்டன்சி, அதனோட கலரு, அதனோட ஜூஸினஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது. உடனே சாப்பிட்ணும் போல் இருக்குது. அந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கிற இந்த குலாப் ஜாமுனை நீங்கள் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணணும். சுகர் சிரப்பில் ஓவர் நைட் ஊற வச்ச இந்த குலாப் ஜாமுன் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.